உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2026 4 கிரகங்களுடைய வலிமையின் ரீதியாக விருச்சிக ராசி வெற்றி ராசியாக மாறப்போகுது. இப்போ வரையும் வெற்றி பெறுவதற்காக முயற்சி எடுத்த ராசி இப்போ வெற்றி பெறுவதற்காக வரக்கூடிய ஒரு சிறப்பான 5 ராசியில் அற்புதமான ராசி நீங்கள். குருவோடைய பார்வை, உச்சப்பெற்ற குருவோடைய பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்த அதிபதி என்ன பண்ணுறாரு, அவர் ஆட்சியும் பெறாரு, உச்சமும் பெறாரு. ஸோ இந்த வலிமை பார்த்திங்கன்னா வேறு லெவல், அல்டிமேட்டான லெவல். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது எப்படின்னா, ஒரு நல்ல துணியை துவைச்சிட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்தால் அந்த துணி எப்படி ஒரு கந்தலாக இருக்குமோ அந்தளவுக்கு லைஃப்பில் நீங்கள் எவ்வளவோ உழைச்சிட்டீங்க, எவ்வளவோ போராடிட்டீங்க. விருச்சிக ராசிக்காரங்க போராட்டத்தை சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ கிடையாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ போராட்டங்களையும் சந்தித்து எப்படா ராசா, எப்படிம்மா உன்னால் மட்டும் எப்படிம்மா வாழ முடியுது, எப்படிம்மா இருக்க அப்படின்னா, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா நாங்கள் ஒரு அடி வாங்கினா யோசித்தோம், பல அடி வாங்கின பிறகு இதெல்லாம் பந்தாடுற மாதிரி தான் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். எங்களுடைய இலக்கு எங்கள் மூலமாக யாருனாலும் வாழலாம், ஆனால் எங்கள் மூலமாக யாரும் அழியக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர். காயப்பட்டாலும் மற்றவங்க அடிபடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்ட உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே சூப்பராக செயல்படுத்த போகிறீங்க. லாபஸ்தானம் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஸ்தானமாக வருது. உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் போறையும் கிடைக்கல, நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நல்ல நேர்மையான ஒரு வேலை பார்க்குறீங்க, உண்மையாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு கேட்டிருப்பீங்க, அதை பற்றி கண்டுக்கிற மாட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ராசியின் அதிபதியை ஆட்வீட் பண்ணிவிட்டு செவ்வாய் ஆட்வீட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்டிருப்பீங்க. உடனே என்ன சொல்லிடுவாங்க, உங்களை தான் குறை சொல்லுவாங்க. தேல் மாதிரி கொத்துறீங்க, கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க அப்படிம்பாங்க. டென்ஷன் ஆக்க வச்சது யார்? டென்ஷனே இல்லாதவங்களும் டென்ஷன் ஆக்க வச்சது மற்றவங்க தானே. இந்த மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கூட உள்ள சில பேருடைய சூழ்ச்சியினால தான் இந்த தேவையில்லாத ஒரு பெயர்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் உடச்சி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறுதியாக உண்டு. உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு. சொந்த தொழில் பண்ணக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இப்போ தான் இருக்குது. ஏன்னா 10க்குரியவனும் என்ன பண்ணுறாரு, ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல வந்திருக்கார், அதுக்கடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். சூரிய பகவான் லாபத்துக்கும் வந்துடுறார். ஆட்டோமேட்டிக்காக லாபஸ்தான அதிபதியும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள லாபத்திலே இருக்கனால உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும்
மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு 4-5 ராசியில் நீங்கள் முதன்மையான இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதனால் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் வேகமாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிருவீங்க. ஸோ அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும். பொன் பொருள் சேர்க்கை விருச்சிக ராசிக்கு இந்த வட்டம் சூப்பராக இருக்கும். தங்க நகை அடமானம் வச்சுருந்து நகையை மீட்டுருவீங்க. புரியுதா உங்களுக்கு? தங்க நகை வீட்டில் எங்கே சார் இருக்குது, அடமானத்தில் இருக்குன்னு பல விருச்சிக ராசிக்காக சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த அடமானத்தில் வச்சிங்கள நகையை கொண்டு போய் நகைக்கடையில் வைக்கிங்க, பேங்கில் வைக்கிங்கள. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கூட்டி கழித்து பாருங்களேன். மெயினாக உங்களுக்காக இருக்காது. உங்கள் சார்ந்த உறவு, நீங்கள் யாரை ரொம்ப நேசிச்சிங்களோ அவங்களுக்கானதே என்ன பண்ணிப்பீங்க, உங்களுடைய உழைப்பினால் ஏற்பட்ட ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு பொருளை, ஒரு மிகப்பெரிய மதிப்பு மிக்க ஒரு பொருளை என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களுக்காக தானமாக அடமானம் வைக்கிங்க. அதுதான் தப்பு. சரியா? இந்த வட்டம் திருப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஆனால் அடுத்த வட்டம் வைக்கக்கூடாது. அது அடுத்த வட்டம் தங்க நகை அடகு போகாமல் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நீங்கள் தேடணும். சரியா? அந்தளவுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே போல் வந்து யார் யாரெல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்களோ, உறுதியாக அரசியலில் மிகப்பெரிய வெற்றி பெற போகிறீங்க. மிகப்பெரிய வெற்றி. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் அப்படிங்கிற பாடலுக்கு ஏற்றவாறு தான். நீங்கள் அடிப்படை உறுப்பினர் வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பீங்க. அடிமட்ட தொண்டனாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கீழே வந்து உங்கள்கிட்டே கற்றுக்கிட்டு ஒரு என்ன சொல்லணும்னா, இந்த இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு சொல்லி அங்கிட்டு உள்ள இங்கிட்டு சொல்லி ஒரு பேரும் புகழும் வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு மத்தியில் நீதி நேர்மை கடமை கண்ணியங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமையை வச்சு மனசார யாரையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறக்காண்டி கடின ஒரு முயற்சி மூலமாக எப்படியா வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம விருச்சிக ராசியில் பிறந்த அரசியலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும். இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். சரியா? சரி, இவ்வளோ நன்மைகள் கிடைக்க என்னுடைய கனவுகள் நிறைவேறுமா, என்னுடைய ஆசைகள் நிறைவேறுமானா, உறுதியாக உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஸோ மெயினாக ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய சங்கடங்களை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய போராட்டத்தை துரத்தக்கூடிய காலகட்டம். சந்தோஷங்களை உங்களுடைய உள்மனதுக்குள் வைத்துக்கொள்வதற்கான அற்புதமான காலகட்டமாக கிரகத்துறை தன்மை சூப்பராக இருக்குது. சரியா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? எந்த புதிய முயற்சினா எடுங்க, எந்த புதிய முயற்சினா எடுங்க. ஆனால் முடித்த பிறகு வெளியே சொல்லுங்கள். முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. மொதல் விஷயம். ரெண்டாவது, வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக போனீங்கன்னா எந்த பாதிப்புமே கிடையாது. உங்களால் மற்றவர்களுக்கு பாதிப்போ, மற்றவர்களால் உங்களுக்கும் பாதிப்பு வராமல் நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரலாம். ஸோ இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதம். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் வந்து உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நிறைய விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்கள என்ன பண்ணணும், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம்,
முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.